ஜோதிடர் ஆகணும், ஜோதிடம் படிக்கணும் அப்டின்னா, பெரும்பாலும் உங்களுக்கு புதன் மற்றும் குருவினுடைய கர்ம பதிவு. இது 2த்துல உங்களுக்கு எது இருந்தாலும் போதும். சூட்டபிளா இருக்கும், ஃபேவரபிளா இருக்கும். இதுக்குண்டான காம்பினேஷன்ஸ் என்னென்ன அப்டின்றது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். குருவினுடைய கர்ம பதிவு 1, 2 மற்றும் 5ஆம் பாவத்தோட காம்பினேஷன். 6ஆம் பாவத்தோடவோ, இல்ல 10ஆம் பாவத்தோடவோ இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 5, 4, 6, 10 இந்த மாரி எந்த காம்பினேஷன் இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். நீங்க ப்ரொஃபஷனல் ஜோதிடராகவும் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட துறையில் ரொம்ப அதிகம் சாதிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் ராகுவினுடைய கர்ம பதிவும், சந்திரனுடைய கர்ம பதிவும் வந்து தேவைப்படுது. இதற்கான காரணம் என்னன்னா, சந்திரனோட கர்ம பதிவு இருக்கும்போது, கொஞ்சம் அந்த அட்வைஸோ, சஜஷனோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல், சந்திரனுடைய கர்ம பதிவு இருக்கிறவங்க ஒரு விஷயத்த பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல, அது நெறைய பேருக்கு போய் கனெக்ட் ஆவுது. ஏன்னா, சந்திரன் அப்படின்றது எமோஷன்ஸ். அந்த எமோஷன்ஸ அடிப்படையா வச்சு, அது பலருக்கு வந்து அந்த செய்தி வந்து நெறைய பேருக்கு கனெக்ட் ஆவுது. அது மட்டும் இல்லாமல், உங்களுக்கு ராகுவினுடைய கர்ம பதிவும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல, உங்களுக்கு அந்த அர்ஜ் அதிகமா இருக்கும். தேடக்கூடிய அர்ஜ். இதனுடைய ஹிஸ்டரி என்ன? வரலாறு என்ன?